மாட்டேங்குதே. என்னால எந்திரிக்கவே முடியல. எந்திரிச்சா தலை சுத்துது. ஐயோ தலை என்னமா சுத்துது. எந்திரிக்கவே முடியலையே. தொண்டையெல்லாம் வறண்டு போய் கிடக்கு. கொஞ்சோண்டு காப்பி தண்ணி வச்சு குடிக்கலாம்னு நினைச்சா தலை சுத்துதே, தலை சுத்துதே. எப்பா எப்பா எப்பா, ஒரு எட்டு எடுத்து வைக்க முடியலையே. அடுப்படிக்கல போய் ஒரு காப்பி தண்ணி கூட வைக்க முடியாத நிலைமை ஆகி போச்சே. என்ன திடீர்னு இப்படி தலையெல்லாம் சுத்துது. மயக்கமா வருதே. இங்க பாருங்க, இவள விடிஞ்சு இப்பதான் எந்திரிச்சிருக்கா. எந்திரிச்ச உடனே சோபால வந்து படுத்து கிடக்கா. வீட்டுல வேலை பாக்குறதே கிடையாது. இப்படியே படுத்து படுத்து எந்திரிச்சு பொழுத போக்குறா. நான் 4 மணிக்கே எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு இப்ப வாரேன். மணி 8 ஆச்சு. இன்னமும் தூங்கிக்கிட்டு கிடக்கா. நம்மளுக்கு ஒரு காபி போட்டு கொடுக்கறாளா? கும்பாரன் தங்கச்சி மாதிரி தூங்கிக்கிட்டே கிடக்குறா. அடியே வசந்தி, வசந்தி, அடியே வசந்தி, கூப்பிடுறது கேக்குதா இல்லையா? இப்படியே படுத்து கிடக்க. அடியே எந்திரிடி, எனக்கு ஒரு காபி போட்டு தாடி. ஏங்க காலையில இருந்து எனக்கு தலை சுத்திக்கிட்டே இருக்குங்க. எந்திரிச்சு நிக்க முடியல. தலை சுத்திக்கிட்டே இருக்கு. கொமட்டிக்கிட்டு வேற வருது. அடியே என்னடி செய்யுது? கொஞ்சமா திங்கணும். நேத்து புரோட்டா வாங்கிட்டு வர சொன்ன. 10 புரோட்டா எடுத்து உள்ள கமுக்குற. அதான் உனக்கு தலை சுத்திக்கிட்டு வருது போல இருக்கு. இப்படி திங்க கூடாதுடி. மனுஷி மாதிரி திங்கணும். மாடு மாதிரி தின்னா இப்படித்தான் நடக்கும். அடியே எனக்கு வேலைக்கு வேற லேட் ஆயிருச்சுடி. என்னடி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? வசந்தி, உண்மைக்குமே உனக்கு முடியலையாடி? சிட்டு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்துகிட்டு தெரியவ. இப்ப சிறகடைஞ்ச சிட்டு மாதிரி இப்படி விழுந்து கிடக்கியடி. வாடி ஆஸ்பத்திரி வேணா போவோம். வசந்தி, மாமா வேணா உனக்காக லீவ் போட்டுட்டு இருக்கவா? என்னது லீவ் போட போறியா? அங்கிட்டு போயா. அங்கிட்டு நீ சம்பாதிக்கிறது 500 1000. லீவ் போட்டுட்டு வீட்ல இருந்தா வரமாயாது. போயா, அதான் சரியாயிரும். என்னடி வசந்தி பாசமா கேட்ட இப்படி எரிஞ்சு விழுகுற? ஆமா, உன் பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதயா? எந்த சாக்குல லீவ் போட்டுட்டு வீட்ல கிடக்கலாம்னு நினைச்சிட்டு கிடக்க. போயா அங்கிட்டு, நான் பாத்துக்கறேன். முடியாத நேரத்துல இப்படி கத்த விடுறாரே இந்த மனுஷன். ஐயோ தலை சுத்துதே, தலை சுத்துதே. சரி வசந்தி, கஞ்சியை குடிச்சிட்டு மாமா வேலைக்கு போறேன். ஏதாச்சும் அர்ஜென்ட்னா மாமாவுக்கு போன் அடி. ஒரு இடத்துல ஓடியாந்துறேன். சரிங்க. என் பொண்டாட்டி புள்ள படுக்கிறவளே கிடையாதே. சிட்டு மாதிரி பறந்துகிட்டே தெரியவா. இவ படுத்து கிடக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் என்னை கிழிக்கிற வசந்தி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப அமைதியா படுத்து கிடக்காளே. வசந்தி, வசந்தி. சரி வசந்தி, நீ படுத்துக்கோ படுத்துக்கோ. எனக்கு
அதுக்குள்ளயுமா விடியுது? இப்படித்தே தூங்குற மாதிரி இருக்கு, அதுக்குள்ளயும் விடிஞ்சிருதப்பா. வெளியில வந்து என்னமா நெளிப்பெடுக்கறா? என்ன நம்ம மாமியாரு இந்த கொணட்டுது? காலையிலேயே சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. ஆமாண்டி, நான் உன்னை கிழிச்சா சுப்பிரபாதம் மாதிரியே கேக்கும். எத்தே வாசலையெல்லாம் கூட்டிட்டீங்களா? கூட்டியாச்சு. ஏன் கொல்லைய போய் நீ கூட்ட போறியா? அட இல்லத்தே, ஸ்ட்ராங்கா ஒரு காபி போட்டுட்டு வாங்க தே, தலையெல்லாம் கின்னுன்னு இருக்கு. ஒண்ணே போய் அம்மா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தானே அவன சொல்லு. தே அவங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா தே, அவகிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே போய் போட்டுட்டு வந்துருங்களே தே. உன்கிட்ட மனசு பேச முடியுமா? எத்தே இவ்வளவு நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க, அப்ப நீங்க மனசு கிடையாதா? என்னது இந்த அத்தே மூக்களையே பம்படிச்சிட்டு போகுது? காலையிலேயே மூச்சு பயிற்சி செய்து போல இருக்கு, அதனாலதான் ஒரு வியாதி இல்லாம நல்லா இருக்கு. காலையிலேயே எந்திரிச்சு வெளியில உட்கார்ந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம். என்னது ராணி அக்கா மாதிரில போய்கிட்டு இருக்கு, பாக்ஸ கொண்டுகிட்டு எங்க வேக வேகமா போகுது? ஒருவேளை 100 நாள் வேலை இன்னைக்கு இருக்கா? ராணி அக்கா, என்னடி சின்ன பொண்ணே? அக்கா இன்னைக்கு 100 நாள் வேலை இருக்காக்கா? அதெல்லாம் இல்லடி. அப்புறம் எதுக்குக்கா பாக்ஸ கொண்டுகிட்டு வேக வேகமா ஓடுற? நான் உட்கார்ந்து இருக்கிறது கூட உனக்கு கண்ணு தெரியாம இப்படி ஓடுற? அடியே சின்ன பொண்ணே, ஏதோ ஒரு ஞாபகத்துல போயிட்டேன்டி. அடியே வசந்திக்கு உடம்பு சரியில்லையாம்டி. ஐயோ வசந்தி அக்காக்கு உடம்பு சரியில்லையா? என்னக்கா சொல்ற? அட ஆமாண்டி, காலையில சமைக்காம இருந்திருப்பா போல இருக்கு. சீயானா எங்க வீட்ல தான் வந்து சாப்பிட்டுட்டு போறா. அவ தான் சொன்னா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் இங்க வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு. நேத்து வரைக்கும் வசந்தி அக்கா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு தெரிஞ்சுச்சு, இன்னைக்கு என்னக்கா இப்படி சொல்ற? முடியலேன்னு? ஆமாண்டி சின்ன பொண்ணு, அவளை பாக்குறதுக்கு தான் இந்த பாக்ஸ்ல 2 இட்லி வச்சு கொண்டு போய் பாத்துட்டு வரலாமேன்னு போறேன்டி. என்னக்கா இப்படி சொல்ற? நேத்து நைட்டு வரைக்கும் நம்ம 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு தானே இருந்தோம். இன்னைக்கு பிளான் வேற போட்டுக்கோம், மார்க்கெட்டுக்கு போய் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு. நீ என்னக்கா இப்படி சொல்ற? வசந்தி அக்காக்கு முடியலையா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். ஏக்கா இருக்கா, நானும் வரேன். நான் மட்டும் வீட்ல இருந்து என்ன செய்ய போறேன்? நீ வரியாடி, அப்ப வா போவோம். காலையிலேயே ஊரை சுத்த கிளம்பிட்டா. இவளுக்காக போய் நான் காப்பி போட்டு கொண்டு வரேன் பாரு, என்னைய சொல்லணும். அந்த நெட்ட மாட்டுக்கு டீயை போடுறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா டிக்காசம் போடல, ஜீனி போடல, ரொம்ப கேவலமா இருக்கு. டீலையும் ஊத்த முடியாது, வாயில ஊத்தி வைப்போம், வயித்துக்குள்ள சும்மா கிடக்கும். ஐயோ, தலை ஏன் இப்படி சுத்துதுனே தெரிய மாட்டேங்குதே. என்னைக்கு இப்படி சுத்தாதே, உட்கார கூட முடியலையே. மணி வேற 10 ஆச்சா, குடல்ல வேற பெரட்டுதே. ஏதாச்சும் போய் சாப்பிடுவோம். அந்த மனுஷன் கஞ்சியை குடிச்சிட்டு கொஞ்சமா வச்சுட்டு போயிருக்காரு. வெங்காயம் பச்சை மிளகாலாம் நறுக்கி போட்டிருக்காரு. கஞ்சியை குடிப்போம். என்ன ராணி அக்கா, வசந்தி அக்காவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க, ஆனா இங்க வந்து பார்த்தா ஒரு சட்டி கஞ்சிய மடக்குன்னு குடிச்சுக்கிட்டு கிடக்கு. அடியே உடம்பு சரியில்லை இல்லடி, அதனால தண்ணி அகரமா தானே கேக்கும், அதான் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. வசந்தி என்னமா செய்யுது? வாங்க ராணி அக்கா, எனக்கு உடம்பு சரியில்லைக்கா. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே மயக்கமா வருதுக்கா. ஏண்டி திடீர்னு முடியாம போச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானடி இருந்த. முடியாத வேளையில இந்த கஞ்சியை மடக்குன்னு குடிச்சிட்டு கிடக்குறவ, இந்தாடி உனக்காக 2 இட்லி பாக்ஸ்ல வச்சு கொண்டு வந்தேன், இத சாப்பிடு. வேணாம் ராணி அக்கா, இப்பதான் ஒரு வாய் கஞ்சி குடிச்சேன், கொஞ்சம் லேட் ஆகட்டும், அப்புறமாட்டி நான் சாப்பிடுறேன். வசந்தி அக்கா என்னாச்சு? இப்படி இருக்கவே மாட்டீங்களே, பறவை மாதிரி பறந்துகிட்டே இருப்பீங்களேக்கா, இப்படி ஒடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களே. ஆமாண்டி, என்ன செய்ய சொல்ற? நேத்து நைட் வரைக்கும் நல்லா இருந்தேன், தூங்கி எந்திரிக்க முடியலடி. வசந்தி பிரஷர் அதிகமா இருக்குமோ, அதனால தான் தசுதுதோ? இல்லையக்கா, எனக்கு பிரஷர்லாம் இல்லையே. அப்பன்னா பித்தமா இருக்குமோ? என்னன்னு தெரியலையேடி. எது கேட்டாலும் தெரியல சொல்லிக்கிட்டு கிடக்குறவ, பாடி ஆஸ்பத்திரி வேணா போவோம். ஆமா வசந்தி அக்கா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கூட இப்ப திறந்திருக்கோம், போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வாங்கக்கா, அப்புறம் பெருசாயிர போகுது. இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு நினைக்கிறேன். விட்டு தலை சுத்திக்கிட்டே இருக்கு, வாந்தி வர மாதிரியே இருக்கு. என்னது இவ சொல்றா? விட்டு தலை சுத்துதுன்னு சொல்றா, வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்றா. ஒருவேளை அதுவா இருக்குமோ? வசந்தி தலை விட்டு சுத்துதாமா? ஆமாக்கா, ஏதாச்சும் சாப்பிடணும் போல
ராணி அக்கோ வந்ததுல இருந்து வசந்தி அக்கா இதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னமோ நீ வேற லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க. அட சும்மா இருடி, எல்லாம் காரணமா தான் கேக்குறேன். ஏண்டி வசந்தி, புளிப்பா எதுவும் சாப்பிடணும் போல இருக்கா? ஆமா ராணி அக்கா, மாங்காய் தான் சாப்பிடணும் போல இருக்கு. அடி சத்திய நானா? அடி வசந்தி. என்ன ராணி அக்கா? அடியே கள்ளி, நீ மாசமா இருக்கடி. என்ன ராணி அக்கா சொல்றீங்க? ஆமாண்டி வசந்தி, நீ சொல்றத பார்த்தா மாசமா இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி வரும். அக்கா உண்மைக்குமே வசந்தி அக்கா மாசமா இருக்காங்களா? இல்லன்னா நீங்க அடிச்சு அடிச்சு விடுறீங்களா? அடியே சின்ன பொண்ணு, நான் 2 பிள்ளைய பெத்தவடி, எனக்கு தெரியாதா? இது மாசமா இருக்கிறவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் வரும். ஏய் வசந்தி அக்கா வாழ்த்துக்கள். சியானாவுக்கு அடுத்து தம்பி பாப்பா பிறக்க போகுது. என்னது, நான் மாசமா இருக்கேனா? அடி ஆமாண்டி, அதுக்கு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? அட இல்லக்கா, சியானாவே எனக்கு லேட்டா தான் பிறந்தா. ஆஸ்பத்திரியில உங்களுக்கு இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படி நான் மாசமா இருப்பேன்? அடியே வசந்தி, இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமுடி. அக்கா உண்மைக்குமே சொல்லுக்கா, நான் மாசமா தான் இருக்கேன். அட ஆமாண்டி, உனக்கு மாசம் ஆனா நான் தள்ளி போயிருக்கா? அது எப்பயுமே எனக்கு தள்ளி தள்ளி தான வரும். அதான் முடி, சில பேருக்கு தள்ளி தள்ளி போய் நின்று முடி. இங்க பாருவே, வசந்தி அக்காக்கு கண்ணம்லாம் செவந்து போயிருச்சு. அடி போடி சின்ன பொண்ணு. அடியே சின்ன பொண்ணு, உடனே வசந்தி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுடி. இந்த பண்றேன்க்கா. அடியே என்னடி? அக்கா ரிங்கு போகுதுக்கா. ஹலோ, யார் பேசுறது? அண்ணே, சின்ன பொண்ணு பேசுறேனே. சின்ன பொண்ணா? எந்த சின்ன பொண்ணு? அண்ணே, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கேன்ல சின்ன பொண்ணு, அவங்க தான் பேசுறேன். சொல்லுமா, என்னமா விஷயம்? நானும் ராணி அக்காவும் உங்க வீட்டுல தானே இருக்கோம், சீக்கிரமா கிளம்பி வாங்க. என்னமாச்சு? வசந்திக்கு ரொம்ப முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, வசந்தி அக்காலாம் நல்லா தான் இருக்காங்க, சீக்கிரமா கிளம்பி வாங்க. இந்த வரமா. என்னடி வாராகலாமா? வராலாம்க்கா. இங்க பாரு வசந்தி, நீ மாசமா இருக்க. முன்னாடி மாதிரி அரக்க பறக்கலாம் வேலை பார்க்க கூடாது, சரியா? பொறுமையா தான் வேலை பார்க்கணும். ஏதாச்சும் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா என்கிட்ட சொல்லு வசந்தி, நான் செஞ்சு கொண்டு வந்து தாரேன். சரிக்கா. அக்கா இந்த மாதிரி நேரத்துல புளிப்பான மாங்காய், ஊறுகாய், சாம்பல் அந்த மாதிரி தானக்கா திம்பாங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, உன் வீட்டுக்காரருக்கு என்ன ஏதுன்னு சொல்லாம சும்மா சீக்கிரமா வாங்கன்னு தான் சொல்லியிருக்கான். அரக்க பறக்க ஓடியார போறாரு. ஆமா ராணி அக்கா, இன்னைக்கு காலையில நான் கூட இருக்கவான்னு தான் கேட்டாரு. நான் தான் மல்லு கட்டி வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். வசந்தி அக்கா மேல வசந்தி அக்கா வீட்டுக்காரருக்கு ரொம்ப பாசம்தான். அடியே இருக்காதடி பின்ன, என்ன இருந்தாலும் கொண்டாட்டில. வசந்தி என்னது இது? வசந்தி அக்கா புருஷன் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரு போல இருக்கு. வசந்தி உனக்கு என்னாச்சு வசந்தி? வசந்தி என்னாச்சு வசந்தி? வா ஆஸ்பத்திரி போவோம். ஏங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சு. எனக்கு சின்ன போன் பண்ணா. எந்திரி வசந்தி போவோம். ஐயா அவளை போட்டு எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு கிடக்காருன்னு தெரியலையே. எந்திரி வசந்தி எந்திரி. இங்க பாருங்க, அவளை போட்டு ஆட்டாதீங்க. அவளுக்கே முடியல, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். வசந்தில நல்லா தான் இருக்கா. வசந்தி நல்லா இருக்காளா? அப்புறம் எதுக்கு எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டீங்க? எல்லாம் நல்ல விஷயமே, அத சொல்றதுக்கு தான் உங்களை கூப்பிட்டோம். என்ன நல்ல விஷயமா? என் பொண்டாட்டி மயங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா? ஐயோ அண்ணே, உங்க பொண்டாட்டி மாசமா இருக்காளே. என்னது, என் பொண்டாட்டி மாசமா இருக்காளா? வசந்தி வச்சுக்குட்டி. அட சும்மா இருக்க, ஆள்லாம் இருக்கா இல்ல? வசந்தி உண்மையாவே வா, சியானாக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுதா? ஆமாங்க. நான் அப்பாவாயிட்டேன். இங்க பாருங்க அண்ணே, ஏற்கனவே நீங்க சியானாவுக்கு அப்பா தானே, என்னமோ இப்பதான் குழந்தை பிறக்க போற மாதிரி இவ்வளவு சந்தோஷம். எம்மா, சியானா பிறந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுமா, இப்பதான் 2வது குழந்தை பிறக்க போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசந்தி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் கடையில வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒண்ணு வேணாங்க. ஏக்கா ஏதாச்சும் வேணும்னு கேளுங்கக்கா, ஆசைப்பட்டு கேக்குறாருல. எங்க ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? இந்தா போய் 1 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வரேன். வசந்தி அக்கா, உங்க வீட்டுக்காருக்கு என்ன சந்தோஷம்? இருக்காதடி பின்ன, 10 வருஷத்துக்கு பின்னாடி இப்ப ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு போல இருக்கு. ஏக்கா இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் இருக்குக்கா. எனக்கு ஆஸ்பத்திரியில ஆரம்பத்திலேயே சொன்னாங்க உங்களுக்கு ஒரு குழந்தை தான், கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, இன்னொரு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னமோ மாசமா இருக்கேன்னு சொல்றீங்க. எனக்கு ஒரே குழப்பமா
ஆமா, ராணியக்கா சொல்றது சரிதே. நாளைக்கே போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவோம். சரிடி. வசந்தி, வசந்தி, இந்த வசந்தி ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிடு. இல்ல வேணாங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் சென்று நான் சாப்பிடுறேன். என்னது, கஞ்சி சாப்பிட்டியா? இனிமே நீ கஞ்சிலாம் சாப்பிடவே கூடாது. வெறும் டிஃபனு, பிரியாணி, பழங்கள் இது மட்டும் தான் நீ சாப்பிடணும். பாத்தியில ராணியக்கா, பொண்டாட்டி மாசமா இருக்கன்னு சொல்லவும் என்ன பொறுப்பு வந்துருச்சு பத்தியா? பொறுப்பு. அட ஆமாண்டி. ஏங்க அந்த ஸ்வீட்டை ராணியக்காக்கும் சின்ன பொண்ணுக்கும் கொடுங்கங்க. இந்தா குடுக்குறேன். என்ன வாங்கின பாக்ஸோட குடுத்துட்டீங்க? நீங்க சாப்பிட்டுட்டு உங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இது பூரா நமக்கு தானா? ரொம்ப நாளா பால் ஸ்வீட் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு பாக்ஸ் நிறைய கிடைச்சிருக்கு. அடியே சின்ன பொண்ணு, நீ பாதி எடுத்துட்டு ராணியக்காக்கு பாதி குடிடி. சரிக்கா, சரிக்கா. சரிடி வசந்தி, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயி போச்சு. வீட்டுக்கு கிளம்புறோம். ஏக்கா அதுக்குள்ளேயும் போறீங்க? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போக வேண்டியதானே? இல்லடி வசந்தி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் ஒரு வேலை செய்யலடி. அப்படியே போட்டுட்டு ஓடியாந்தேன். நான் உங்க வீட்டுக்காரர் வந்துட்டார்ல, அவர் பாத்துக்குவாரு. ஆமா வசந்தி அக்கா, உங்ககிட்ட ஏதாச்சும் தனியா பேச வேண்டியது இருக்கும். எதுக்கு நாங்க கிராஸ் டாக்கு? சரிடி, நாங்க போயிட்டு வரோம். சரிக்கா. இங்க பாருங்க, முன்னாடி மாதிரி குடிச்சிட்டு வந்து வசந்தி எல்லாம் அடிக்க கூடாது. வசந்தியை பக்குவமா பாத்துக்குங்க. நல்ல பழங்களா வாங்கி கொடுங்க. இனிமே நான் குடிக்கவே மாட்டேன். வசந்திய பத்திரமா பாத்துக்குவேன். இங்க பாருங்க, வசந்தி அக்காவை ஒரு வேலையும் செய்ய விடாதீங்க. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். பத்தியாடி வசந்தி, நீ மாசமா இருக்கேன்னு சொல்லவும் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி விட்டாரு. அக்கா, என் வீட்டுக்காரவங்க நல்லவங்க தான்க்கா. குடிச்சாதான் லூஸ் டாக் ஆயிருவாரு. சரி, நாங்க கிளம்புறோம். வசந்தி, வசந்தி, நீ என்ன சாப்பிடுற வசந்தி? ஜூஸ் எதுவும் வாங்கிட்டு வரவா? பழங்கள் வாங்கிட்டு வரவா? சொல்லு வசந்தி, என்ன வேணும்? ஏங்க எனக்கு ஒண்ணு வேணாங்க. இங்க பாரு வசந்தி, இப்ப நீ ஒரு உயிர் இல்ல, உயிர். உனக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசை இருக்கோ என்கிட்ட சொல்லு வசந்தி. 5 நிமிஷத்துல செஞ்சு தாரேன், இல்ல வாங்கி தாரேன். ஏங்க எனக்கு ஒண்ணு வேணாங்க. உன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தா வேணாம் வேணாம் தான் சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் போய் மோர் கலக்கி கொண்டு வரேன்.